வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். நான் கொஞ்சம் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கைஸ். ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக். பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஒர்க் ஹார்ட் உங்களுக்காக தான் புதுசாக வச்சுருக்கேன். ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக் எப்படி புதுசாக வச்சுருக்கேன் நண்பர்களே. நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, உங்கள் பின்னால் இருக்கிறது சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சொல்ல மாட்டேங்கன்னு தெரியும், அதனால் சும்மா சொல்லணும்னு சொல்லுவேன். ஓகே கைஸ், யாராவது நம்ம வீடியோலாம் புதுசாக பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குற நண்பர்களே, பழசாக பார்க்குற நண்பர்களே, இப்படி யாராவது பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக சேனல் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வச்சுருக்கேன். அக்டோபர் வந்துச்சுன்னா 2 இயர்ஸ் ஆகும் போது. அப்படி யாராவது புதுசாகவும் பழசாகவும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒரு தங்கத்தோட விலை அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு அது பெரிய விஷயம். அடுத்தவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது, எனக்கு அது பெரிய விஷயம். அதனால் மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுப்பாங்க. ஓகேவா? ஓகே, அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், அப்புறம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பரோட்டா விளாக்ஸ் பேஜ் இருக்குது. அதில் மறக்காம யாராவது ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா மறக்காம அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே, லெட் ஸ்டார்ட் த வீடியோ. நான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னல, அந்த வீடியோஸ்க்கெல்லாம் தான் இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். ரியாக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக போக போகிறோம் கைஸ். வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம். ஓகே, சரணடி தள்ளி இது பண்ணிட்டு வராங்க. அவன் இந்த லேடிஸ் எல்லாம் இப்படி முடிவு பண்ணுவாங்கல்ல, எப்படி முன்னாடி இப்படி தூக்கி போடுவாங்கல்ல, அதுமாதிரி அவன் கச்சிப்பில் ட்ரை பண்ணான். ஓகேவா? கொஞ்சோண்டு பேலன்ஸ் மிஸ் ஆகி பின்னாடி இந்த பீரோவில் போய் தலையில் பயங்கரமாக அடி வாங்கிட்டான். அவ்வளோதான், லைட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி அவன் வீரனுங்க. தம்பி ரொம்ப பசிக்குது, டீ ஒன்று வாங்கி போய். ஆனால் வாங்கிக்கிறேன், நான் காசு நான் தரேன். போங்க போங்க, காசு நான் தரேன். ஒரு டீ, ஒரு பன், காசு அவர். அட பிச்சைக்கார நாயே, வாங்கி கொடுக்க வக்கில்லைன்னா எதுக்குடா வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்புறீங்க? ஏன் கூட வாங்கடா, 4 கடையில் வாங்கி நான் தரேன். அந்த பக்கம் காசு கையில் வச்சு ரெடியாக நிற்கிறான் கொடுக்கலான்ட்டு. இவன் எந்த பக்கம் பார்த்துட்டு வண்டியில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அந்தாலேயே பிடிச்சி திட்டுறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து குழியோட அவன் பள்ளம் தோண்டி புதைச்ச மாரி ஆயிடுச்சு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பின்ன என்னங்க, அவன் அந்த பக்கம் திட்டு வாங்குறாங்க, இந்த பக்கம் நிற்கிறான் அவன். இவன் காசு தரேன் டீ ஒரு பண்ணுக்காக. அவனை பிச்சைக்கார நாயே, என் கூட வா, 4 பேருக்காக 4 கடையில் பிச்சை எடுத்தாவது உன்னை வாங்கி தரேன். இதெல்லாம் பேசலாமா? தப்பு. இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நபருக்கு இப்படி ஒரு ஆசையா? இந்த விசித்திரமான ஆசையை கேட்டா நீங்களே அசந்து போயிடுவீங்க. இந்த நாய் சாவ கிடக்குறான்னு சொல்லிட்டு சைதாப்பேட்ல இருந்து சாத்துக்கு ஒரு ஜூஸ் வேணும்டா. சன்னியோட ஒரு நைட்டு கேட்கறான்டா அவன். வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டான். சைதாப்பேட்டையில இருந்து சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வந்தா இந்த நாய் சாவ கிடக்குறான்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்கா பார்த்தீங்களா? கூட்டுமை அந்த மாட்டுக்கு ஒன்று போடுவாங்க தெரியல, அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து விடுங்க அவருக்கு, அப்போ தான் கொஞ்சம் சரிப்பட்டு வரும். என்னடா தேவைப்படுது உனக்கு? அவனே உனக்காக சைதாப்பேட்டையிலேருந்து சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி வந்திருக்கான். பார்த்துக்க, பக்கத்தில் இருந்த ஜூஸ் கடையில் ஆகும், சைதாப்பேட்டையிலேருந்து வாங்கி வந்திருக்கான். ரைமிங்காக பேசினா பாருங்க ஆளு, அவ்வளோ கோவத்துலேயும். ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் கேட்டான்ல, அவனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். உன்னை பார்க்கவாடா நான் ஜூஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு வந்தேன். ஐயோ பாட்டில் உடைச்சி சாகசம் செய்ய போகிறான். அடி ஐயோ, அவன் அடிச்சது எனக்கு வலிக்கு. அவன் பாட்டில் அடிச்சது விஷயம் இல்லை, சரி, அவனுக்கு வலிக்குது. அதை வெளியே காமிக்கிறா பார்த்தீங்களா? டிங் 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 பிஜிஎம் எல்லாம் போடுறாங்க. டிங் 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 அப்படின்ற பிஜிஎம் போட்டுன்னு
நிஞ்சா ஹத்தோரி மாரி பண்ணுறான் அவன். நான் நினச்சேன் ஃபஸ்ட் அடி சரி தெரியாமல் பட்டு, செகண்ட் அடி மூணாவது அடி அதே பேர் தான் போகலாம், சரியாக வலிக்கும். அவன் அடித்தது எனக்கே வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா பார்த்துக்கலாம். தலையை பிடிச்சி சத்தம் கேக்குதா? ராமால மூச்சு விட முடியலையா? ஏதோ ராம ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கோம். ராமுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கடி. ராமு செத்துட்டாண்டி. எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டே ராமோட அம்மா எங்கெல்லாம் விட்டு போயிட்டே ராமு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்லேயே இருக்கா. ராமோட அப்பா எங்களெல்லாம் விட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்கடி. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ண ஒரு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் கத்தி கொடுவா கத்தி வச்சு ஆப்ரேஷன். இதுமாரி எவனா உங்கள் குரூப்பில் இருப்பா லவ் பண்ணிங்கன்னு எல்லா அப்டேட்டும் அங்கே சொல்லிக்கணும். ஆமாம் இப்போ டீ குடிக்க போகிறோம், ஆமாம் செத்துட்டாங்க, இப்படியெல்லாம் எவனா இருப்பான். அப்படி எவனா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லி விட்டு போங்க சரியா? டேக் பண்ணுங்க அவனை எல்லாம். ஹெல்ப் பண்ணுற வீடியோ இதில் என்ன ஃபன் இருக்கு? சரி அவன் பார்ப்போம். ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் சாப்பாடு எனக்கு பண்ணி நான் இப்ப பாப்பேன். நேரா போய் சாப்பிடணும். சொல்லி விடுங்கய்யா, வாங்கி தரேன். சரி போங்க, நான் வாங்கி தரேன். அண்ணா ஒரு பிரியாணி மட்டும் பிளேட்ல வச்சுக்கோங்க. பார்சலா எடுத்துட்டு போயிடுறீங்களா இல்ல இங்க உட்காந்து சாப்பிடுறீங்களா? ஓரமாக உட்காந்து சாப்பிட்றோம். ஓகேங்களா ஐயா? வேற காசு என்கிட்ட சுத்தமா இல்லைங்க. சரி வரேங்க ஐயா. போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. எங்க போனாலும் சரி நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ஐயா சரக்கு அடிச்சிருக்கீங்களா? இல்ல சரக்கு அடிச்சிருக்கீங்களா? சரக்கு அடிச்சிருக்கீங்களா? வீடு சாப்பிட்டேன் சார். பார்த்தீங்களா இது மாதிரி வேலை காட்டிட்டீங்க. இது மாதிரி பண்ணிட்டீங்க. சரி நீ பசிக்குது. ஒரு நிமிஷம் ஐயா போனீங்க. பொறுமையா போங்க, பொறுமையா போங்க, பொறுமையா போங்க. சரி சரி வேற யாரும் இல்லையா? சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். சரக்கு சாப்பிட்டு இருக்கீங்களா? சரக்கு சாப்பிட்டு இருக்கீங்களா? கவர் எடுத்துக்கினாரு. பீரு தான் சாப்பிட்டு அவ்வளோ நேரம் கஷ்டப்படுற மாதிரியே பேசினாங்க. அந்த ஆள் கஷ்டப்படுற மாதிரியே பேசினாங்க. சொத்துக்கு வழி இல்லை, காசு இல்லை, இருந்தால் வாங்கி சாப்பிட்ருவேன். இப்போ தான் எனக்கு தோணுது இதை வாங்கி போய் ஓரமாக சாப்பிட்டு வச்சனால இன்னொரு சரக்கு ரெடி பண்ணி வச்சிட்டான். அவர் வேறு தலைவர் வேறு ஒரு இன்னொரு 200 கையில் கொடுத்துருக்காரு. வாங்கிட்டு போய் சாப்பாடு இன்னொரு சரக்கு இன்னொரு பீரை வாங்கிட்டு போய் ஓரமாக உட்காந்து ஜாமுன்னு போடுவான் ஆள். அதான் ஓரமாக போய் சாப்பிட்றேன். இங்கேயே சாப்பிடேன்னா சாப்பிடாது. நீங்களே வந்து சொல்லி வேற கொடுக்கண்டா. அவன் வேற காரை விட்டு போயிடறான். ஆனால் செத்துட்டு இருப்பான். ஒரு 100 ரூபா பிரியாணி 200 ரூபாய் காசு கையில் திரும்ப கொடுத்து இன்னும் சைடிஷு சரக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. போயிட்டு வாங்க சார், போய் இன்னும் சரக்கு வாங்கி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க. ஐயோ 300 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லாம என்ன நான் சொல்லுவான்? நல்லா இருக்குதான் சொல்லுவான். போடா நீ 1 ரூபாய் காசு கொடுத்துல நாசமா போயிட்டேன்னு சொல்லுவான். போ. ஐயோ ஐயோ தங்கன்ற கிளாஸ் எடுத்துட்டான். செத்துட்டு இருப்பான்டா அவன். செத்து இருப்பான். அவன் வந்து எடுக்கும்போது ஒரு இதுவாக எடுக்கிறான். கண்ணாடி கிளாஸ் தனியாக எடுத்து கொடுக்குறான். உள்ளேருந்து சரக்கு எடுக்கிறான். டொப்புனி கீழே இருந்து உடையுது. செத்து போயிருப்பா. ஏன்னா அவன் அங்கே என்னென்ன செஞ்சு வச்சுருந்துருப்பான், அந்த சரக்குக்கு என்னென்ன பிளான் பண்ணணும், சைடிஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான். உடஞ்சி போயிடுச்சு. கொஞ்சம் கூட மிஞ்சி, கொஞ்சோண்டு கூட மிஞ்சி போல, ஃபுல்லாக உடஞ்சி போயிடுச்சு. செத்துட்டான். இது மாதிரி யாராவது இருக்கீங்களாங்க? இது மாதிரி ஏதாவது உடஞ்சிருக்கா? உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐயோ ஐயோ விசில் வர போகுது. சத்தம் பத்தாது. விசில் போடு 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 விசில் போடு விசில் போடு.
A few moments later. கால் ரொம்ப பொத்து போச்சு, மறுபடியும் குக்கர் போச்சுங்க. இவருக்கு இது குக்கர் தெரியல, வண்டியில இருக்குது, போடுவோம். அது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நல்ல குக்கர் ஆகணும். இவருக்கு இந்த குக்கருக்கும் ஒத்து போல. இவருக்கும் குக்கருக்கும் ஒரு காதல் கதை இருக்கிறது, சரியா? குக்கருக்கும் இவருக்கும் ஒரு காதல் கதை. எத்தனை கோடி ஆனாலும் ஒரு நல்ல குக்கர் நல்ல கம்பெனியில் வாங்கணும். எத்தனை குக்கர் உடச்சிருப்பான் தலைவன், பார்த்தீங்களா? வெடிச்சிருக்கு. அப்படி எல்லாம் நடந்திருக்கு தலைவனுக்கு. பரவாயில்ல, தலைவன் குக்கர் வெடித்து நல்ல கம்பெனியாக ஒரு நல்ல குக்கர் ஒன்று வாங்கி கொடுங்க. எனக்கு குழம்பு வைக்க கற்றுக் கொடுத்தாருங்க. இந்த இது பீர்க்கங்காய் பிரியாணிலெலாம் காஃபி தூள், மீன் குழம்புல காஃபி தூள், சாம்பார் தூள் போகிறது, மீன் குழம்புல அப்படியெல்லாம் வைக்கிறாங்க தலைவன். குழம்பு ஹோட்டல் ஒன்று வச்சு நடத்தலான்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் பில்லாரமனே, நம்ம தான் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருங்க. நம்ம தான் ஒரு ஹோட்டலு, சரியா? நான் வந்து சாப்பிட்டு போகிறேன். கபடி 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 ஒரே வந்து கபடி கபடி மவனே, இன்னும் கபடி கபடிலாம் இல்ல, இன்னும் படிதான். மவனை மேய்க்கிறது உங்க வேலை. நீங்க அன்பா மேய்ப்பீங்களோ அடிச்சு மேய்ப்பீங்களோ, எப்படியோ மேய்ங்க. ஐயா, பையன் இனிமேல் ஏன் கண்ட்ரோல், எப்படி மேய்க்கிறேன்னு மட்டும் பாருங்க. என்னம்மா குழந்தைகள ஸ்கூலுக்கு தூக்கிட்டு வர? சார், இது ஏன் குழந்தை? உன் குழந்தையா? ஆமா சார், சம்மர் லீவ்ல எனக்கு ஒரு சன் பிறந்துட்டான். சம்மர் ஒரு சண்டை பிறந்துட்டா. அப்போ கல்யாணம் எப்போ ஆச்சு? ஸ்கூல் போகும்போதே கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல் போகிறது. அந்த சம்மர் லீவில் எனக்கு ஒரு சன் பிறந்துருச்சு. ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு சம்மர் லீவில் கரெக்டாக குழந்தை பிறந்திருக்கு. பார்த்துக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுப்பா. சிக்கன் ரைஸ் தானே கேட்டேன், போட்டா எனக்கு வேணாம் போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுப்பா. அப்பா நாளைக்கு ஒன்று சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன்ப்பா. எனக்கு வேணாம். அங்கெல்லாம் பவுனும் இல்லை, அங்கெல்லாம் போகணும் இல்லை, எனக்கு சிக்கன் ரைஸ் தான் வேணும். அவனுக்கு புரோட்டா கொடுத்தா சாப்பிடுவான். அவ்வளோதான் பிடிச்சி. சரியான வந்துங்க. ரொம்ப நன்றிம்மா, சூப்பர். மட்டும் தானே இந்த வீட்டில் இழிச்சவாய இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். என்ன சொல்ல என்னோடதான். டேய், உனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தர சொல்லி இவ்வளோ நேரம் பண்ணி அங்கே சண்டை போட்டுதடா. பரோட்டா வாங்கி கொடுத்ததுக்கு என்னோடது. அப்போ இன்னைக்கு நீ செத்துட்ட. சாவடா, அடிக்கணும், அடிச்சுட்டாகணும். Men will be men. Batman, Spider-Man, சரக்கு பேட்மேன் ஸ்பைடர்மேன் எல்லாம் சரக்கு மேலே மாறிட்டாங்க. அவன் நான் அடிக்கிறேன் இப்படி டிபார்ட்மெண்ட் இவனுக்கு 2 பேரும் இவங்க சரக்கு அடிச்சிருக்கேன். நீங்கள் சூப்பர், உலகத்தை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், அதுதான் உங்களோட வேலை. சரக்கு குடிக்கிறது உங்கள் வேலை கிடையாது, சரியா? நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமைடா. சரக்கு கொடுத்தது சரக்கு உட்காந்து இப்படி உட்காந்து நீ அடி சரக்கு குடிச்சின்னு இப்படி பார்க்குறானு ஜாலியாக பார்த்து ஜாலியாக இருப்பானுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வெளுத்து போயிடுச்சு, உடம்பெல்லாம் குளிச்சுட்டேன். உடம்பெல்லாம் குளிச்சுதுங்க பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி, ஃபுல்லாக வேர்வை. என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப், மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒன்று தட்டி விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயும் வரும். எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. யூடியூப்பில் பார்க்கலாம், இன்ஸ்டாவில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். எதுலையாவது ஒன்றுத்தில் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஓகேவா? அதனால் மறக்காமல் லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சு எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? ஓகே, டாடா, பை பாய் கைஸ். தேங்க்ஸ், லவ் யூ.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.